வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. குரூப் 4 ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன வீடியோ. அது முதல்ல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ளே போயிட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்னு வரும். உங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணும்போது அப்ளிகேஷன் நம்பர் கேட்கும். ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ணதை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னா கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா அந்த குரூப் 4 அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் வரும். அந்த டீட்டெயிலேருந்து அப்ளிகேஷன் நம்பர் இல்லை ஐடி அந்த மாதிரி இருக்கும். அந்த நம்பரை எடுத்து டேட் ஆஃப் பர்த், உங்கள் சர்டிஃபிகேட் படி என்ன டேட் ஆஃப் பர்த்தோ அந்த டீட்டெயிலை கொடுத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்துடும். சரி, இது ரிலேட்டடான சில டவுட்ஸ். ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. கலர் பிரிண்ட், நார்மல் பிரிண்ட் ஓகே. முடிஞ்ச அளவுக்கு ஃபோட்டோ கிளாரிட்டி அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்ததுன்னா கலர் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. எக்ஸாம் ஹாலில் இன்விஜிலேட்டர்கிட்ட சைன் வாங்கிக்கோங்க. கவுன்சிலிங் அந்த டைமில் நிறைய பதட்டம் இருக்கும். நான் சைன் வாங்கலை, இல்லை அதை நான் தொலைச்சிட்டேன், அப்படி எழுதி இன்விஜிலேட்டரை சைன் வாங்கி கொண்டு வந்த ஹால் டிக்கெட்டை வீட்டில் பத்திரமா வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரிஜினல் டிசி மார்க் ஷீட் அது கூட வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் டைமில் அது பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம பல பேருக்கு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் என்னோடய அனுபவத்தில் நிறைய பேர் அது ஒரு பதட்டத்திலே பயத்திலே போவாங்க. கவுன்சிலிங் போகும்போது கட்டாயம் நீங்களும் வெற்றி பெற்று கவுன்சிலிங் போவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அதனால் நம்பிக்கையோடு வைங்க. அதே நேரத்தில் சில பேர் இந்த குரூப் 2ல் எட்ஜில் உள்ளவங்க, மிஸ் பண்ணவங்க, அந்த மாதிரி ஆட்கள் தற்காலிகமாக ஒரு வேலைக்காகவும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறதுக்கும் இந்த எக்ஸாமை எதிர்கொள்ளுங்கள். அதை இல்லை படிக்கலையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் இந்த மீதி இருக்கிற நாளில் குயிக்காக ஒரு ரிவைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக பிக்கப் ஆக முடியும். ஏற்கனவே ப்ரிலிம்ஸ் டைப்பில் பாஸ் பண்ணிட்டீங்க, மெயின்ஸ்லாம் எழுதிருக்கீங்க. அதனால் இந்த வாய்ப்பை தவற விட வேணாம். அதாவது சூழல் ஒரு மோசமான எதிரி. யாருக்கு அப்படின்னா யார் ரொம்ப அடிபட்டு கிடக்கிறானோ அவனுக்கு மோசமான எதிரி. எவன் தோல்வியை கண்டுட்டு இருக்கானோ அவனுக்கு தான் சூழல் அடுத்த டைம் உங்களை வெற்றி பெற வைக்க முடியுமா, இல்லை படிக்க முடியுமா, அப்படி 1008 விஷயங்கள் வரும். திரும்ப இந்த குரூப் 2 இல்லை குரூப் 1 படிக்க முடியுமா, அந்த 1008 தடைகள் வரலாம். அதனால் கிடைக்கிற வாய்ப்பை தவற விட வேணாம். நல்ல நண்பனாக இருக்கும். யாருக்கு சூழல் நல்ல நண்பனாகவும் இருக்கும். யாருக்கு அப்படின்னா ஒரு முறை அந்த வெற்றியை பார்த்தவங்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கும். ஏற்கனவே நீங்கள் குரூப் 2ல் ப்ரிலிம்ஸ்லாம் பாஸ் பண்ணிட்டு மெயின்ஸ் போயிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு மோசமான நண்பனாக, அதாவது மோசமான எதிரியாக இல்லாமல் நல்ல நண்பனாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தொடர்ந்து படிங்க. இந்த எக்ஸாமை நல்லா பண்ணுங்கள். மற்றவங்க குரூப் 4 மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணவங்க குயிக்காக ரிவைஸ் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பர் அதெல்லாம் ஆல்ரெடி செட் பண்ணியிருப்பாங்க. இனிமேல் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த லாஸ்ட் ஒரு 15 நாள் கூட தேவைப்படாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிங்க. ஜென்ரலாக குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு, எழுதுகிறவங்களுக்கு இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக கொடுக்க முயற்சி செய்கிறேன். வாழ்த்துக்கள். அது ஃபோட்டோலாம் கிளாரிட்டி இல்லை, ஃபோட்டோவே சில பேருக்கு இல்லை, அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா முன்னாடியே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இப்போயே படிங்க. எக்ஸாம் டைமில் ப்ரெஷரில் சரியாக படிக்க மாட்டீங்க. அதில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கு, குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கணும், அட்டஸ்ட் வாங்கணும், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் படித்து பார்த்தோம்னா ஃபோட்டோவே சில பேருக்கு ரொம்ப ரேர் தான். அதுக்காக நிறைய பேர் போட்டு குழப்பிக்க வேணாம். ஹால் டிக்கெட் சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இல்லை எக்ஸாம் சம்மந்தப்பட்டது இருந்தாலும் கேளுங்க. நான் வீடியோ போட முயற்சி செய்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.